மீதமான இட்லி இருக்கா உடனே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லியை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதும் இந்த கட் பண்ணி வச்ச இட்லியை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துங்க. ஆயில் சூடானதும் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துங்க. சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துங்க. இப்போ இது நல்லா வதங்கிச்சு. பொடியாக கட் பண்ணால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுங்க. சில்லி பவுடர் சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஒரு 3/4 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பொரிச்ச இட்லியை இதில் ஆட் பண்ணிக்கணும். மல்லி இலையை கொஞ்சம் தூவிக்கலாம். சூப்பரான இட்லி மஞ்சூரியன் ரெடி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.